இங்க ஒரு காடு எரியறத காட்டுறாங்க. அதை ஒரு தொப்பிக்காரன் டிவில உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்க பாட்டி தான் அவளை வளர்க்குறாங்க. ஆனா இவ கண்ணுக்கு பேய்ங்க எல்லாருமே தெரியும். இந்த பொண்ணு கிட்ட கிளாஸ்ல யாருமே பேச மாட்டாங்க. இவ தனியா தான் இருப்பா. கிளாஸ்ல மேம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு எழுந்து நிக்கிறா. ஆனா எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்தது மேம் கிடையாது, அது ஒரு பேய். உடனே பேய்க்கு செம்ம ஷாக். ஓ, நான் உன் கண்ணுக்கு தெரியறனா? நான் வந்ததும் நீ மட்டும் எழுந்து நிக்கிற, இனிமேல் எனக்கு நீ தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் டார்ச்சர் பண்ணது. அந்த குட்டி பொண்ணு கையில இருக்க கொடை எடுத்து அந்த பேய் முன்னாடி நீட்டினதும் அந்த பேய் அங்க இருந்து ஓடிடுது. இதை பார்த்ததுமே அந்த பசங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு கத்துறாங்க. அப்ப அவளுடைய கிளாஸ் மேம் வராங்க. கிளாஸ் மேம் வந்தது என்னமாச்சு, ஏன் கத்துற அப்படின்னு கேட்டதுமே அவங்கள பார்த்ததுமே இவ பயப்படுறா. இவங்களும் ஒருவேளை பேயா இருப்பாங்களோன்னு. சரி சரி பயப்படாதம்மா அப்படின்னு கிளாஸ் மேம் ஆறுதல் சொட்ட பிறகு கிளாஸ் முடிஞ்சதும் அந்த பொண்ணு தனியா நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த கிளாஸ்ல வந்த பேய் மீண்டும் அந்த பொண்ணு கிட்ட வந்து நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல ஒரு தொப்பிக்கார வரான். தொப்பிக்கார வந்ததுமே இந்த பொண்ணும் பேயும் பேசுறத பாக்குறான். உடனே அவன் கையில ஒரு கருப்பு கலர்ல கொடை வச்சிருக்கான். அந்த கொடையை அப்படி கீழே தட்டினதுமே அந்த பேய் காணாம போயிடுது. உடனே இந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக். அந்த தொப்பிக்காரன் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு பேசுறா, என்ன காப்பாத்தினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு அந்த தொப்பிக்காரன், உன் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியுது, அப்ப நீ நார்மல் குழந்தை கிடையாது, நீ ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு கேட்கிறா, ஓ என் மூலமா உங்களுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்கு போல அப்படின்னு. அதுக்கு அந்த தொப்பிக்காரன், ஆமா பக்கத்துல இந்த காடு பத்தி எரியுது, இந்த காடு அணைக்கிறதுக்காக எனக்கு ஒரு விசிறி வேணும், அதை நீ தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த விசிறி இந்த காட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த விசிறி இருக்கு, உன்னாலதான் அது கொண்டு வர முடியும்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அவளும் ஓகே நீங்க என்ன காப்பாத்துனீங்க, கண்டிப்பா உங்களுக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஒன் கண்டிஷன், அந்த வீட்டுக்குள்ள யாராவது உன்கிட்ட பேசினாங்கன்னா நீ காதுலே வாங்கக்கூடாது, கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த பொண்ணு ஒரு வழியா அந்த காட்டுக்குள்ள அந்த கண்ணாடி வீடை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறா. உள்ள போனதுமே அந்த தொப்பிக்கார சொன்ன விசிறிய பாத்துட்டா. விசிறியை எடுத்துட்டு வெளியே வரும்போது உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்துட்டு இந்த பொண்ணை, யாரு நீ, எங்க வந்த அப்படின்னு மிரட்டுறான். இவளுக்கு உடனே அந்த தொப்பிக்கார சொன்னது ஞாபகம் வந்து காது கேட்காத மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி அமைதியா இருக்கா. அடுத்து அவ அங்க இருந்து கிளம்பும் போது அவ பேக்ல இருக்க கொடை எடுத்து கீழே போட்டுட்டு உன் கொடை கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றான். சொன்னதுமே இவ திரும்பி குனிஞ்சு எடுத்துடுறா. ஓ அப்போ உனக்கு கண்ணும் தெரியும் காதும் கேட்கும் நல்லா, ஓகே இப்ப சொல்லு எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது இவ கையில இருக்க விசிறிய பார்த்ததோ, ஓ இந்த விசிறி எடுக்கதான் இங்க வந்தியா, உன்னை இந்த விசிறியை யார் எடுக்க சொன்னது, ஓ அந்த வெளியே இருக்க தொப்பிக்கார எடுக்க சொன்னானா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, இந்த விசிறியை நீ கொண்டு போய் கொடுத்ததுமே உன்னை அவன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஓ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் நிஜம் தானா, அப்ப என்ன எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அவன் கிட்ட கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன், சரிவா மொதல் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பும் போது நைஸ் அங்க இருக்க கேண்டல் எல்லாம் அணைச்சிட்டு வான்னு சொல்றான். இந்த குட்டி பொண்ணு அங்க இருக்க கேண்டல் எல்லாம் அணைக்க போறான். ஆனா இவனோட மொழியே சரியில்லை. உடனே அந்த பொண்ணு அணைக்காம, ஏன் நீங்க அணைக்கலாமே, எதுக்கு என்ன அணைக்க சொல்றீங்கன்னு கேட்கறா. உடனே அவன் நீ நல்ல பிரில்லியண்டான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உண்மையை சொல்றேன், இது ஒரு மார்பிள் மவுண்டன், அதோட சக்தி எல்லாம் என்ன லாக் பண்ணி வச்சிருக்கு,